ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி நல்ல டேஸ்டான நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா டிஃபன் சாதம் எல்லாத்துக்கூடவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் ரேவதிஸ் தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வானலில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் காய வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடு ஏறின பிறகு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரியட்டும். சோம்பு பொரிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு எடுத்து உளித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்ததாக பெப்பர் ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்க்குறேன். பெப்பர் சிக்கனுங்கிறதுனால வெங்காயத்துலேயே நம்ம பெப்பர் சேர்த்தோமா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கனுக்கு தகுந்த மாதிரி நான் மெஷர்மெண்ட் போடுறேன். இப்போ நான் சின்ன தக்காளிங்கிறதுனால 2 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 1 தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு எக் சேர்க்குறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் சிக்கன் எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். கூடவே 4 ஸ்பூன் அளவு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. முன்ன தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக சேர்த்துனேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. சிக்கன் சீக்கிரமாக வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்தால் கொல கொலன்னு போயிடும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வேக வைங்க. சிக்கன் வேக வச்சு ஒரு 3 நிமிஷம் ஆகுது. நல்லா கொதி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்குது. லைட்டாக கிரேவி மாதிரி வரட்டும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுருங்க. பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிக்கனும் நல்லா வெந்துருச்சு. லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டான நல்ல காரசாரமான பெப்பர் சிக்கன் கிரேவி ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது செய்யறதுக்கு நமக்கு ஒரு 15 to 20 நிமிஷக்குள்ளே தான் ஆகும். சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.